திருவாளப்புத்தூர் ரத்தினபுரீஸ்வரர் கோவிலுக்கு ஊராட்சி சாலையில் அலங்கார வளைவு அமைப்பதற்கு அனுமதி தராததை கண்டித்து தேர்தல் புறக்கணிப்பு. கிராம மக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி எதிர்ப்பு தெரிவித்து கோவில் வளாகத்தில் ஆர்ப்பாட்டம். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே திருவாளப்புத்தூர் கிராமத்தில் 2000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த ரத்தினபுரீஸ்வரர் திருக்கோவில் உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு உட்பட்ட பழமையான இவ்வாலயம் 20 ஆண்டுகளுக்கு பின் புனரமைக்கப்பட்டு கடந்த பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி பொதுமக்கள் பங்களிப்பு நிதியோடு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. திருவாளப்புத்தூர் கடைவீதியில் ஊராட்சி சாலையில் தங்கள் சொந்த செலவில் கோவிலுக்கான அலங்கார வளைவு அமைப்பதற்கு கிராம மக்கள் அனுமதி கோரியிருந்தனர். ஆனால் ஊராட்சி ஒன்றிய அதிகாரிகள் அனுமதி அளிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் கோவிலுக்கான அலங்கார வளைவு அமைக்க அனுமதி தராததை கண்டித்து பொதுமக்கள் வீடுகளில் கருப்பு கொடி கட்டி பல்வேறு இடங்களில் தேர்தலை புறக்கணிப்பதாக அறிவிப்பு பேனர் வைத்துள்ளனர். ஆனால் தேர்தல் அதிகாரிகள் யாரும் கண்டு கொள்ளாததால் ஆர்ப்பாட்டம் செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய கிராம மக்கள், தேர்தலுக்குள் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றி தர முன் வராவிட்டால் கிராமத்தில் உள்ள 300 குடும்பங்களின் 800 வாக்காளர்கள் தேர்தலில் வாக்களிக்காமல் புறக்கணிக்க உள்ளதாகவும் அரசு ஆவணங்களை திருப்பி ஒப்படைப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர். ஊர் திருவாளப்புத்தூர். இந்த கோவிலோட சிவன் கோவிலோட அர்ச்சகர் பேசுகிறேன், கமலக்கண்ணன் பேசுகிறேன். இந்த கோவில் இந்து அறநிலை துறையை சேர்ந்தது. 2000 ஆண்டு பழமையான கோவில். இந்த கோவிலுக்காக வேண்டி அலங்கார வளைவு கட்டுறதுக்காக நாங்கள் அரசாங்கத்திட்ட அனுமதி கேட்டோம். அனுமதி கொடுக்கல. ஊரில் எல்லா மக்களும் வசூல் பண்ணி தான் பண்ணுறோம் இந்த அலங்கார வளைவு. இது சம்மந்தமாக பிடிஓ, கலெக்டரு, மாவட்ட ஆட்சியர் எல்லார்ட்டையுமே நாங்கள் அனுமதி கேட்டோம். யாருமே அனுமதி கொடுக்கல. அதனால் இந்த ஊரில் 1000 பேர் இருக்கோம். இந்த 1000 பேருமே இந்த வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் யாருமே ஓட்டு போடுறதில்ல. இதுக்கு அனுமதி கொடுக்கலன்னா எங்களோட 1000 பேரோட ஆதார் கார்டு, ஐடி கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட ஒப்படைக்கிறதா இருக்கும். இதனால் யார் இதுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் ஓட்டு போடுவோம். என் பேர் இந்த கோயில் சிவாச்சாரியார் கமலக்கண்ணன். என்னுடைய பேர் சசிகுமார். அந்த திருவாளப்புத்தூர். இந்த திருவாளப்புத்தூரில் இந்த சிவன் கோயில் அமைஞ்சிருக்கு. இந்த கோயில் 2000 ஆண்டு பழமையான கோயில். இந்த கோயில் சமீபத்தில் ஒரு மாதத்துக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் நடந்துச்சு. அரசு அனுமதியோட சரன்ஸில் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. பொதுமக்கள் பங்களிப்போட கும்பாபிஷேகம் நடந்தது. இந்த கோயிலுக்கு திருவாளப்புத்தூர் கடைவீதியில் ஒரு அலங்கார வளைவு அமைக்கணும்னு சொல்லி மக்களோட கோரிக்கை வச்சதுனால அந்த அலங்கார வளைவுக்கு நாங்கள் மக்கள்லாம் சேர்ந்து ஏற்பாடு பண்ணோம். ஏற்பாடு பண்ணி அனுமதி கேட்கும் போதில் பிடிஓ ஆஃபீஸில் அனுமதி தரலை. கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கோம். அந்த மனு சம்பந்தமாக எந்த வித நடவடிக்கையும் எடுக்கலை. எங்களை எங்கள் மனு எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதனால நாங்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். இந்த சட்டமன்ற தேர்தலுக்குள்ளே எங்களுக்கு அனுமதி வழங்கலைன்னு சொன்னால் நாங்கள் யாரும் வாக்களிக்க மாட்டோம். அதுக்கு முன்பாகவே ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ஐடி இது 3ஐயும் அரசாங்க கலெக்டர்கிட்ட திருப்பி கொடுக்குறதா ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஊர் மக்களாக சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். என் பேர் செல்வி. நான் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினராக இருக்கிறேன். இந்த திருவாளப்புத்தூர் சிவன் கோயில் ரத்தினபுரீஸ்வரர் சிவன் கோயில் இது 40 வருட காலம் பழமையான கோயில். 2000 ஆண்டுக்கு முன்பு உள்ள கோயில். இப்போ தான் கும்பாபிஷேகம் நடந்து 40 நாள் ஆகுது. இதுக்கு நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து பணம் வசூல் பண்ணி அந்த கும்பாபிஷேகம் கழித்து ஆட்சி வளைவு கட்டுறதுக்காக அலங்கார வளைவு கட்ட ஏற்பாடு செஞ்சோம். அதுக்காக அனுமதி கேட்டோம். நாங்கள் அரசாங்கத்தில் பிடிஓ ஆஃபீஸில் போய் கேட்டதுக்கு அங்கேயும் எங்களுக்கு கொடுக்கல. கலெக்டர் ஆஃபீஸுக்கும் மனு கொடுத்துருக்கோம். ஆனால் இன்னை வரைக்கும் எந்த முடிவுமே எடுக்கலை. போலீஸும் எந்த ஒரு இதுவும் சொல்லலை. அதனால் நாங்கள் மக்கள் எல்லாரும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். என்னன்னா, இந்த தேர்தலை புறக்கணிக்க போகிறோம். எல்லார் வீட்லேயும் கருப்பு கொடி கட்டியிருக்கோம். இதுக்கு இந்த கருப்பு கொடி கட்டி ஒரு 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் எந்த முடிவுமே வரல. ஆனால் தேர்தலை புறக்கணிச்சுட்டு யாரும் ஓட்டு போடுறது கிடையாது. இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். இப்போ என்ன செய்ய போகிறோம்? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு எல்லாரும் கலெக்டர் ஆஃபீஸில் போய் மறியல் செய்ய போகிறோம். ஓட்டு போடணும்னா எங்களுக்கு இதுக்கு ஒரு முடிவு தெரியணும். அப்போ தான் நாங்கள் ஓட்டு போடுவோம் அப்படின்னு புறக்கணிக்கிறோம் இந்த தேர்தலை.